ஏய் சாரி கீர்த்தி சாரி, கொஞ்சம் லேட் ஆயிட்டு வரும்போது கூலி பாயிண்ட் சொன்ன வாங்கிட்டு வந்தியா? இல்லை கிடைக்கல. பைத்தியக்காரனுங்க எப்போதுமே இல்லை இல்லைன்னு தான் சொல்றானுங்க. அந்த தெருமுக்கில் ஒரு ஆயா கடை போட்டுருக்கு, அங்கே கேட்டியா? எல்லா இடத்துலையுமே கேட்டேன் கிடைக்கல. குல்லிப் தான் கிடைக்கல, இல்லை ஹான்ஸு கணேஷ் ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. எப்போ பார்த்தாலும் கொல்லிப்னு இருக்காத ராகவன். எங்கள் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நான் அவனையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏய் விளையாடாத கீர்த்தி. நீ போடுற கொல்லிப் மேலே சத்தியமாக சொல்கிறேன். ஏய் 4 வருஷம் செலவுடி, எல்லாம் தெரிஞ்சு தானே ஃபர்ஸ்ட் இயர்ல ப்ரப்போஸ் பண்ண. நீ காலேஜ் படிக்கும்போது எப்பயாவது கூலி போடுவேன், சிகரெட் அடிப்பேன், பார்க்க ஸ்டைலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சிகரெட் பாக்கெட்டையும் கூலி பாக்கெட்டையும் கூட்டி பெருக்கே சாகணும் போல. ஏமாத்தலான்னு பாக்குறியா? உன்னை கொன்றுவண்டி. என்ன அடி கொல்லு, கொஞ்சம் தள்ளி போய் பேசுறாங்க. அவன் கொல்லி போட்டு போட்டு உன் வாய் குப்பலாரி மாதிரி நாறுது. கீர்த்தி இந்த குள்ளிப்பு தம்மு இதெல்லாம் இப்ப நினைச்சா கூட நான் விட்டுருவேன் கீர்த்தி. இந்த பழக்கத்தையெல்லாம் நினைச்சா விட்டுருவேன் அப்படின்னு சொன்னவனை பார்த்துருக்கேன், ஆனா விட்டவனை பார்த்ததே இல்லை ராகவன். சரக்கு தம்மு இதெல்லாம் விட்டுட்டு இவரோட நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்றேன். 1 hour later. டேய் நண்பா, கூலிப்புன்னு தாக்குறா, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குடா, ப்ளீஸ்டா. அவ சொன்ன மாதிரி சரக்கு தம்மு கூலிப்பு இதெல்லாம் கடவுளே வந்து நிப்பாட்ட சொன்னாலும் நிப்பாட்ட முடியாது.